to the other chapter of NEET. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லிவிங் வேர்ல்டை பற்றி தான் படிக்க போகிறோம், பார்ட் வைஸாக படிக்க போகிறோம். ஸோ லிவிங் வேர்ல்டுங்கிறது என்னோட லெசன் பிளானில் பாட்டனியில் ஃபஸ்ட் சாப்டர். ஆல்ரெடி ஜாலஜியில் ஃபஸ்ட் சாப்டர் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் தான் நம்ம லெசன் பிளான் படி இருக்குது. அதை நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாட்டனி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ the living world. இதுதான் most important basic chapter. NCERT 11th ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட தான். மோஸ்ட்லி இதில் கதை தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம்லாம் இருக்கோ அதை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்ஸானமிக்கல் எய்ட் வந்து டெலிட்டட். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேணாம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நான் லைன் பை லைன் ரீட் பண்ணுறேன், பார்ட் வைஸும் போடுறேன். நல்லா என் கூடயே சேர்ந்து புக் எடுத்து லைன் பை லைன் கையை வச்சு கூட படிங்க. கிரிஞ்சாக இருக்கணும்னுலாம் நினைக்க வேண்டாம். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் ஸ்டடிங் அண்ட் ரீடிங் அ வேர்ட், அ சிங்கிள் வேர்ட் ஆல்சோ. ஸோ அர்த்தம் புரிஞ்சு தெளிவாக படிங்க. ஓகே, லெட் வி ஸ்டார்ட். சூப்பர். ஓகே, how wonderful is the world, living world. The wide range of living types is amazing. The extraordinary habits in which we find living organisms, be it a cold mountains, deciduous forest, ocean, freshwater lakes, desert, hot spring, leaves us speechless. நம்மளை வாயடைச்சு போக வச்சிடும். நம்ம நேச்சரை நம்ம சுற்றி பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸாக இருக்கிறோம். கோல்ட் மவுண்டெயின்ஸ்னால் லைக் எவரெஸ்ட், ஹிமாலயாஸ் அந்த மாதிரி. ஓகேவா? டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் which have beautiful onset of சீனரிஸ். அந்த மாதிரி ஓஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸாக இருக்கட்டும், ஏரி, குளம், குட்டை, ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நம்மளுக்கு வாயடிச்சு போயிடும். எப்படி இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு இருக்கலாம், ஆர் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பீச்லெஸ்ஸாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பியூட்டி ஆஃப் அ கெலப்பிங் ஹார்ஸ். கெலப்பிங் ஹார்ஸ்னால் கெனைக்கும் குதிரைன்னு சொல்லலாம், ஆர் ரன்னிங் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். ரன்னிங் ஹார்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆஃப் அ மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ்னால் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற பேர்ட்ஸ். மைக்ரேட்டிங்னா சேஞ்சிங் த பிளேஸ். அண்ட் த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் த அட்டாக்கிங் ஷார்க் evokes awe and a deep sense of a wonder. The ecological conflict and cooperation among members of a population and among population of a community or even a molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. This question has two implications. What indeed is life அப்படிங்கிற அந்த கொஷனுக்கு ரெண்டு அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். The first is a technical one and seeks answer to what living is opposed to non-living. லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் என்ன வித்தியாசன்றது சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு நோக்கமாக இருக்கும். செகண்ட் நோக்கம் என்னென்னா ஃபிலாசபிக்கலாக seek answer to what the purpose of life. ஸோ வாட் இன்டீட் இஸ் லைஃப், என்ன தேவை அந்த வாழ்க்கையில் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விதம் இருக்குது. லிவிங் அண்ட் நான் லிவிங்கை எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னும் நம்ம டெக்னிக்கலாக சொல்லலாம். அண்ட் ஃபிலாசபிக்கலாக தத்துவத்தன்மையை நம்ம எப்படி சொல்லலாம்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. we will try to reflect on what is living. What is living? First concept, இதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வரும். Important concept. Okay. When we try to define living, we conventionally look for a distinctive characteristics exhibited living organisms: growth, reproduction, ability to sense environment, and amount of a suitable response come to our mind immediately as a unique features of a living organisms. இது important. லிவிங் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் ஞாபகத்துக்கு வரும்போது அது எந்த வகையெல்லாம் நீங்கள் பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதோட க்ரோத்தை வச்சு நீங்கள் லிவிங்காக நான் லிவிங்காக பார்க்கலாம், ரீப்ரொடக்ஷன் வச்சு பார்க்கலாம், எபிலிட்டி டு சென்ஸ் என்வரான்மெண்ட், சுற்றி இருக்கிறத உணர முடிகிற அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸை வச்சு நீங்கள் பிரிக்கலாம். anything it can be. And amount of a suitable response came into our mind. Okay, one can add a few more features like metabolism, ability to self-replicate, self-organize, interact, emergence. அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு விஷயத்தையும் வச்சு நம்ம பிரிக்கலாம். என்னன்னு சொல்றாங்கன்னா மெட்டபாலிசம், எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், செல்ஃப் ஆர்கனைஸ், இன்ட்ராக்ட். செல்ஃப் ரெப்ளிகேட்னா என்ன? தன்னைத்தானே நான் எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிக்கும், லைக் பாக்டீரியாஸ். ஓகேவா? செல்ஃப் ஆர்கனைஸ், இன்ட்ராக்ட் பண்ற விதம் அந்த மாதிரி. So let us try to understand each of these. All living organisms grow. இது ஒரு கொஸ்டின் தான், சிம்பிளா இருக்கும், ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். All living organisms can grow. எப்படின்னா increase in mass, increase in number of individuals are the twin characteristics of growth. இது ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின், நீட் கொஸ்டின். இன்க்ரீஸ் இன் மாஸ்லையும் வெயிட் மூலயமாவும் நம்பர்ஸ் மூலயமாவும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ரெண்டுமே சிமிலர் தான். எதுக்கு? க்ரோத்துக்கு. ஓகே, க்ரோத் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மாஸ் மூலயமா அது இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அது க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? மாஸ்னா நம்ம இப்போ சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது இல்லை, ஆனால் நம்மளுக்கு மாஸ் நிறைய போட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்படி மாஸ் வைஸாக நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு க்ரோத்து தான். A multicellular organism grows by cell division. ஒரு multicellular organism நம்ம like all eukaryotic things and all multicellular. prokaryote to unicellular வரும். multicellularனா made up of many cells இல்லையா? ஸோ அவங்களாம் எப்படி உருவாயிருப்பாங்கன்னா செல் டிவிஷன் அது வழியா உருவாயிருப்பாங்க. In plants, this growth by cell division occurs continuously. இது ஒரு important thing throughout its lifespan. So plantல வந்து growth எப்படியாமா? continuous growth. எதனால தெரியுமா? because it have meristematic tissue. meristematic tissue இது வந்து நம்ம 3rd chapterல படிப்போம். ஓகேவா? ஸோ meristematic tissue இருக்கிறதுனால அது keeps on growing. அது எங்கெல்லாம் இருக்கும்? அப்பிக்கல்லையும் இருக்கும். அப்பிக்கல் மெரிஸ்டம் அதெல்லாம் நம்ம படிப்போம் 4th சாப்டரில், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நம்ம படிப்போம். அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸ்லி பிளான்ட்ஸ் க்ரோ ஆகுது. இன் அனிமல்ஸ் க்ரோத் இஸ் சீன் ஒன்லி அப் டு சர்டைன் ஏஜ் இல்லையா? நம்ம அனிமல்ஸ்ன்னு வர இடத்துலலாம் நம்மளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல இருந்தபோது நம்ம வளரும் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் we will stop our growth இல்லையா? That's the thing. However, cell division occurs in certain tissues to replace the lost cell. செல் டிவிஷன் எங்கெல்லாம் நடக்கும்னா வளர்றதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு செல் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணிச்சு ஆர் இட் டைடுனா இன்னொரு செல் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக அங்கே செல் க்ரோத் நடக்கும். ஸோ அந்த மாதிரியும் மல்டிப்ளை ஆகும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா ஓகேவா க்ரோ பை செல் டிவிஷன். அதுவும் செல் டிவிஷனால தான் க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் ஈஸிலி அப்சர்வ் இன் வைட்ரோ கல்ச்சர். இங்கே பாருங்கள், இன் வைட்ரோ அப்படிங்கிறது அட் லெபார்டரியில் நடக்கிறதுக்கு பேர் தான் இன் வைட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விவோனா நேச்சுரலி அதாவது லேப் விட்டு வெளியே இருக்கும்போதும் நடக்கிறதுக்கு பேர் தான் இன் வைவோ அப்படின்னு சொல்லுவாங்க. பை சிம்பிளி கவுண்டிங் த நம்பர்ஸ் ஆஃப் செல் அண்டர் மைக்ரோஸ்கோப். இது ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா? யூனிசெல்லுலார் வந்து அவங்க க்ரோத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இது கேட்க கொஞ்சம் சில்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஹையர் animals and plants, growth and reproduction are mutually exclusive even. இந்த எக்ஸ்க்ளூசிவ்ல இன்க்ளூசிவ்னு போட்டு ஏமாத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தெளிவாக இந்த லைன்ஸில் இருக்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம்னு அர்த்தம் ஓகேவா? என்ன இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. One must remember that increase in body mass considered as a growth. Okay, important line. Non-living object also grow if we take increase in body mass a criterion for growth. Non-living அப்போ வந்து non-living வளரும்.
ஏன் எந்த விதத்துலனா இப்போ நம்ம மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதனால அது க்ரோ ஆகுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு பார்த்தா நான் லிவிங்கும் வளருதுன்னு தான் நம்ம சொல்லணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டெயின்ஸ் பாறைகள் தான் பவுல்டர்ஸ், ஓகேவா? பவுல்டர்ஸ், சாண்ட் மவுண்ட்ஸு அதெல்லாம் வளருது. எப்படி? அது வந்து சாண்ட் அதிகமாக அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாயிட்டே போகும் இல்லையா? அதான் கீழே கொடுத்துருக்காங்க. However, this kind of growth exhibited by non-living objects by the accumulation of a material on the surface. சர்ஃபேஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி மவுண்டெயின்ஸ் அதோட சைஸ் இப்படி இருக்கும்போது நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது இப்போ கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் வழியே நீங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் நான் லிவிங்கும் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியல் பாயிண்ட் இங்கே வந்திருக்கு. இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் growth is from inside. இம்பார்ட்டன்ட். லிவிங் ஆர்கானிசம்ல growth வந்து இன்சைட், நான் லிவிங்ல growth வந்து அவுட் சைட், ஓகேவா? அப்படி ஆப்போசிட்டா growth therefore cannot be taken as a defining property. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா இதுக்கு மட்டும்தான், இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்பெஷலா நம்ம ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் தான் டிஃபைனிங். ஆனால் இங்கே பாருங்க நான் லிவிங்கும் வளருது லிவிங்கும் வளருது. ஸோ இதை நம்மளால டிஃபைனாக பண்ண முடியல. So which is importantly I am saying growthங்கிறது என்னவா இருக்கீங்க, இது வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் வைஸா நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி. growthங்கிறது என்னது? நாட் டிஃபைன். அது growthம் ரீப்ரொடக்ஷனும் மட்டும்தான் இந்த சாப்டர்ல நாட் டிஃபைனிங்காக தெரியும் நம்மளுக்கு. மற்றது எல்லாமே டிஃபைனிங் தான். அது போக போக நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே. Growth therefore cannot be taken as a defining property of a living organisms. Condition under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that is a characteristics of living systems. Dead organism does not grow, இல்லையா? ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் இது, ஓகேவா? எக்ஸப்ஷன் ஒரு டெட் ஆர்கானிசமால க்ரோ பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நாட் டிஃபைனிங் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் we are going to reproduction. Reproduction likewise is a characteristics of a living organism. லிவிங் ஆர்கானிசம்க்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம், மல்டிசெல்லுலர்னா மேட் அப் ஆஃப் மெனி செல். ஸோ மல்டிசெல்லுலர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் தோ ஃபங்கையும் தான் சேர்த்து சொல்லுவாங்க, ஓகே? அவங்க மல்டிசெல்லர் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ப்ராஜனி. ப்ராஜனினா யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸ்னா குட்டிகள், தமிழில் குட்டிகள், யங் ஒன்ஸ். possessing a future more or less similar to those of the parents. இல்லையா? பேரண்ட்ஸோட சிமிலாரிட்டி நம்ம குழந்தைங்களுக்கும் வரும், அதை தான் இது சொல்கிறாங்க. more or less, invariably and implicitly we refer to sexual reproduction. ஸோ இந்த மாதிரி சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை தான் நாங்கள் இன்டைரக்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஆல்சோ. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? இன்வால்விங் கேமெட்ஸ். கேமெட்ஸ் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது உங்களுக்கு என்னடா இவங்க இதெல்லாம் சொல்லித்தராங்க, இது தெரியுமே அப்படின்னு நினச்சா இட்ஸ் ஃபைன். இதை தெரியாமல் கூட இருக்கிறவங்க கேட்க கொஞ்சம் யூனோ தெரியல, நம்மளுக்கு இது கேட்டால் ஒரு வேறு தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு டே டு டே லைஃப்பில் பயந்துட்டு படிக்காமல் புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே பேசிக்ஸை தான் நான் சொல்லித்தரேன், நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே? கேமெட்ஸ் வந்து எக் அண்ட் ஓவம் அனிமல்ஸுக்கு மோஸ்ட்லி, இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகி யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா இந்த பயாலஜியில் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஏன்னு வந்துச்சுன்னா அது என்னன்னா ஆப்சன்ஸ்ன்னு இருக்கும். ஆப்சன்ஸோட ஷார்ட் ஃபார்மை தான் ஏன்னு எழுதுறாங்க. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா வித்தவுட் இன்வால்விங் கேமெட்ஸ். கேமெட்ஸ் இல்லாமையே சும்மா டச் பண்ணால் இன்னொன்று செல் டிவைட் ஆகுது. பாக்டீரியாலலாம் பார்த்துருப்பீங்க. பாக்டீரியா நாட் இன்வால்விங், ஓகேவா? இது மெயினாக நாட் இன்வால்விங் கேமெட்ஸ். பாக்டீரியா வந்து செல் இப்படி இருக்குன்னு வைங்களேன், செல் இப்படி டிவைட் ஆகி ரெண்டு பேர் நியூக்ளியஸ் ஒருத்தருக்கு வந்துடும்.
அதாவது ஒரு நியூக்ளியஸ் தான் 2ஆ டிவைட் ஆகி இன்னொருத்தருக்கு போயிடும். இதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. மறந்துட்டிங்கனாலும் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது சரியாக கவனிக்கலனாலும் தப்பே இல்லை, மறுபடியும் படிக்கலாம். ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி. ஃபங்கை ஒரு மல்டி செல்லுலர் தானே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டு த மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். ஃபங்கையில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்போர்ஸ் வந்து ஃபங்கை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட டிஷ்யூஸ் எல்லாம் கிழிஞ்சு ஒரு ஸ்போர்ஸ், ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இன் லோவர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஈஸ்ட் வந்து என்னது? ஃபங்கை தான். ஹைட்ராவும் இட்ஸ் கைண்ட் ஃபங்கை டைப் தான். இட்ஸ் மல்டி செல்லுலர் திங். ஓகேவா? வி அப்சர்வ் பட்டிங். அவங்க கிட்ட இது ஒரு இம்பார்ட்டன்ட்மா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஹைட்ரா வந்து அனிமல் கிங்டம்ல வர ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ்ல வர ஒரு அனிமல் தான். ஓகேவா? ஸோ ஈஸ்ட் வந்து ஹைட்ரா வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் கிடையாது. என்ன தெரியுமா? அனிமல் கிங்டம்ல முதல்ல என்ன வரும்? பாரிஃபரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா. அப்போ சீலன்ட்ரேட்டாவில் வரவங்க நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அனிமல் கிங்டம் வரும்போது. ஓகே, அப்போ ஹைட்ரா வந்து ஒரு அனிமல் தான், அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ அவங்க வந்து இப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி செடியாக இருப்பாங்க. அது நல்லா இருக்கும் க்ரீன் கலரில். ஓகேவா? ஸோ அவங்க என்னன்னா ஒரு ஸ்போர்ஸ் பட்டிங் மூலியமாக. பட்டிங்னா என்ன? அது ஸ்போர் தான். ஸ்போரில் பட்டிங் அவங்க உடம்புல இருந்து ஒரு பட்டிங் உருவாகி ஒரு ஸ்போர் வெளியே வரும். அந்த ஸ்போர் வந்து நிலத்துல வந்து அது ஒரு புதுசாக ஒன்று ரீஜெனரேட் பண்ணும். இதுதான் அதோட மேட்ரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. அது என்னது? பட்டிங். இது மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்பான். செகண்ட் ஒன் வந்து என்னது? பிளனேரியா. இதுதான் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல. அனிமல் கிங்டம்ல பிளாட்டிஹெல்மின்தஸ்ன்னு ஒரு கிங்டம், ஒரு ஃபைலம்ல பிளனேரியான்னு ஒரு அனிமல் கிங்டம்ல வரவங்க எல்லாம் அனிமல் தானே. அது இன்செக்டா இருந்தானே, ஃபிஷ்ஷா இருந்தானே. ஓகேவா? பிளனேரியா வந்து என்ன பண்ணுவாங்க? ரீஜெனரேஷன். இவங்களுக்கு தான் ட்ரூ ரீஜெனரேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சாதா ரீஜெனரேஷன் இல்லை, ட்ரூ ரீஜெனரேஷன். ட்ரூ ரீஜெனரேஷன். அது என்ன ட்ரூ ரீஜெனரேஷன், ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு ஒன்று இப்போதைக்கு நம்மளுக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ட்ரூ ரீஜெனரேஷன்னா முழுசாக நடக்கிற ஒரு ரீஜெனரேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ரீஜெனரேஷன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ராக்மெண்டட் ஆர்கானிசம். ஃப்ராக்மெண்டட்னா துண்டான ஒரு ஆர்கானிசம் ரீஜெனரேட்ஸ் த லாஸ்ட் பார்ட் அண்ட் இட்ஸ் பாடி அண்ட் பிகேம்ஸ் அ நியூ ஆர்கானிசம். பிளனேரியா வந்து ஒரு ஃப்ளாட்வோம். சரியா? இப்படியே ஒரு ஃப்ளாட்வோம். இதுக்கு நிறைய செக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு செக்மெண்ட் எப்படியோ போயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த செக்மெண்ட் கீழே விழுந்து மறுபடியும் ஒரு புது புழுவையே உருவாக்க சக்தி இருக்கு. அதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன். ஓகேவா? எதுக்கு நான் புழு போட்டுட்டு இருக்கேன்னு தெரியல. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பிளனேரியா பற்றி பார்த்துட்டோம், ஈஸ்ட் பற்றி பார்த்துட்டோம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அண்டர்லைன் பண்ணது நீங்களும் அண்டர்லைன் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். So organisms regenerates. Okay, the fungi filamentous algae. Fungi இருக்கட்டும், filamentous algae-னா algae-வே filament-ஆ இருக்கும். Filament-னா என்ன? ஒரு threads மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் protonema of mosses. Mosses வந்து bryophyta-ல ஒரு class. ஓகேவா? All can easily multiple by fragmentation. Fragmentation என்ன? ஒரு துண்டிலிருந்து வர்றது. ஓகேவா? When it comes to unicellular organisms like bacteria, unicellular algae, amoeba, reproduction is synonymous to growth. அது ஏன் அப்படி? அது சொல்லியிருக்காங்க பாரு. இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். அதாவது பாக்டீரியாங்கிறது ஒரு யூனிசெல்லுலர். இது நான் ஒரு காக்கை பாக்டீரியா உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரியா? இந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிறதும் செல் டிவிஷனால தான், ரீப்ரொடியூஸ் பண்ணுறதும் செல் டிவிஷனில் தான். ஸோ இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுது. எப்படி? சைட்டோபிளாஸ்மிக் சைட்டோகைனசிஸ், கேரியோகைனசிஸ் அப்படின்ற ரெண்டு ப்ராசஸால். சைட்டோகைனசிஸ்னால் என்ன?
செல் வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செல் வால் வந்து டிவைட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சைட்டோகைனசிஸ். அதுக்கப்புறம் கேரியோகைனசிஸ்னால் இந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ அப்படி டிவைட் ஆகி உங்களுக்கு 2 அப்படி இந்த 2 4 மாறும். இந்த மாதிரி டிவிஷன் நடக்கும். இது க்ரோத்தும், இது பாக்டீரியாவில் வந்து இது க்ரோத்துன்னு சொல்லலாம், ரீப்ரொடக்ஷனும் சொல்லலாம். ஸோ அவங்க சினானிமஸ்னா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, we have already defined growth as a equivalent to increase in cell number or mass. Hence, we notice that a single-celled organisms, we are not very clear about the usage of these terms, growth and reproduction. So, further, there are many organisms which do not reproduce. This is a question. Do not reproduce அப்படி பார்த்தா mules வந்து டாங்கியும் ஹார்ஸும் சேர்ந்த ஒரு ப்ராஜனி. ஓகேவா, அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், ட்ரோன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல அது. அப்புறம் இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்புள்ஸால் குழந்தைகள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்கள்ல, ஃபர்டிலிட்டி சென்டர்லலாம் போய் அவங்க தே டேக் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்டைலாக இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. ஹென்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ cannot be an all inclusive, எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ண முடியல. ஸோ டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசமாக இது இருக்க முடியாது. cannot be all inclusive defining characteristics. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவும் நாட் டிஃபைனிங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் படிக்கும்போது குழப்பம், ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் சிம்பிள். growth மாதிரி தான் இவங்களும் சொல்ல வராங்க. அஃப்கோர்ஸ் no non-living object is capable of reproducing and self-replicating. கரெக்டா? ஸோ இங்கே அல்டிமேட்டாக நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு க்ரோத்துங்கிறது எக்ஸ்க்ளூசிவ், வெளிப்படையாக தெரியணும். வெளிப்படையாக தெரியற ஒரு விஷயம். அண்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நாட் டிஃபைனிங். இது ஒரு நோட்ஸாக எழுதிக்கோங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷனும் அதே மாதிரி தான், exclusive, not defining now. ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர் இந்த பார்ட்டோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம மெட்டபாலிசம்ஸ் அண்ட் ஸோ ஆன், எதெல்லாம் டிஃபைனிங் எதெல்லாம் இன்க்ளூசிவ்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.